ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்கள் நார்மல் ஆண்ட்ராய்டு மொபைலை எப்படி ஒரு ஐஃபோனை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஐஃபோனில் உள்ள எல்லா செட்டிங்ஸும் அப்படியே வந்துடும். நோட்டிஃபிகேஷன் பேனல், லாக் ஸ்க்ரீன் அப்படியே ஐஃபோன் மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்துட்டு நீங்கள் இந்த செட்டிங்ஸை மாற்றிட்டு நீங்கள் மொபைலை யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ எப்போ நான் ஐஃபோன் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அப்போ சொல்லுங்கள், இது வந்து ஐஃபோன் கிடையாது, ஒரு சின்ன செட்டிங்ஸ் நான் மாற்றிக்கணும்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ எப்படி கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே கைஸ், இதுக்கு வந்து ஒரு ஆப் தேவைப்படும். ஸோ இந்த ஆப்பில் நான் போய்க்கிறேன். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ண நான் சொல்கிறேன். ஸோ உள்ளே போனேன், லான்ச்சர் இஸ் லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உள்ளே போனேன் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் iPhone 13 லான்ச்சர் வால்பேப்பர்னு சொல்லிட்டு டிக் கொடுத்துருப்பாங்க. அது எந்த வால்பேப்பரமோ அதை வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வால்பேப்பர் தான் நல்லாயிருக்கும்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ கொடுத்துட்டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தனே ஒரு சில அலோஸ் வந்து கேட்பாங்க. அந்த அளவுக்குலாம் நீங்கள் வந்து பெர்மிஷன் கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா iPhone 13 லான்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாகவே ஆனில் இருக்கும். ஓகே எனேபிள் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகும். ஸோ கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போட வந்து ஒரு சில அலோஸ் வந்து கேட்பாங்க. அந்த ஆப்பை செலக்ட் பண்ணி அலோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஹைட் நேவிகேட்டர் பாய்ஸ் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபாண்ட் ஸ்டைல் ரோபோட்டோ, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா iOS ஸ்டைல் ஃபாண்ட் சாண்ட், ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும். கெட் ஸ்டார்டர் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா iPhone 13 லான்ச்சர் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வந்துடும். கொஞ்சம் நீங்கள் வெயிட். ஸோ அப்படியே ஐஃபோன் என்னென்ன இருக்கோ உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிச்சிடும். ஒரு சில அலோஸ் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கிரியேட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் இன்ட்டு கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், அவங்க சொல்லுவாங்க என்னென்ன எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணது காட்டுது. எவ்வளோ சார்ஜர் பெர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லி இப்போ பார்த்தா 38% மேலே காட்டுது. இங்கே பார்க்க 38% சொல்லி காட்டுது. நீங்கள் எடிட் வேணால் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. அது என்னென்ன விஜெட்ஸ் நான் வந்து ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானுக்கு நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ரைட் சைடில் அப்படியே ஸ்வைப் பண்ணி விட்றேன். ரைட் டு லெஃப்ட் அப்படியே ஸ்வைப் பண்ணுறேன் பாருங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷன் பேரை பாருங்கள். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு ஐஃபோனில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மேலே வந்து இழுக்கலாம். ஸோ அதே தான் வரும். ஸோ பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த மெசேஜஸ்ஸு, கால் ஆப்ஷன், ஸோ இதெல்லாம் நேவிகேஷன் இதெல்லாம் பாருங்கள். அப்படியே ஆப் ஸ்டோர், அதாவது ப்ளே ஸ்டோர் தான் ஆப் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கலாம். ஸோ அப்படியே ஐஃபோன் மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் ஆப் ஏற்றின ஆப்ஸு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே அந்த லான்ச்சர் மட்டும் மாறும். ஸோ உங்களுக்கு பார்க்க தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதை வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் போய் உட்காருங்க. ஸோ எப்படா ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸோ ஜஸ்ட் அந்த ஆப்பில் போய்ட்டு ஒரு செட்டிங்ஸ் நீங்கள் என்ன பண்ண முடியும், அப்படி பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் நான் போய்க்கிறேன். ஸோ போயிட்டு இன்னும் ஒரு செட்டிங்ஸ் நீங்கள் வேணால் நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆப் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வேணால் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஐஃபோனில் வந்து இருக்குது நார்மலாக. நீங்கள் அதை வேணால் நீங்கள் வந்து வச்சுக்க முடியும், எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர். ஸோ இந்த கண்ட்ரோல் சென்டர் மேலே அந்த நோட்டிஃபிகேஷன் பேர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதான் கண்ட்ரோல் சென்டர். அது இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இதுதான். ஸோ சில ஆட்ஸ் வந்து வரும், அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கண்ட்ரோல் சென்டரில் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்கும். ஃப்ளாஷு, லொக்கேஷன், பிரைட்னஸ் இந்த மாதிரி சரியாக இருக்குது. இதில் காண்டாக்ட் வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ அப்புறம் காண்டாக்ட் வர வச்சுக்க முடியும். ஸோ நிறையா பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சென்டர். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் சென்டரில் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம நோட்டிஃபிகேஷன் சென்டர் இருக்கு இல்லையா. ஸோ அதில் பார்த்தா நீங்கள் வந்து ஒரு சில சேஞ்சஸ் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆடு கொஞ்சம் வரும் இந்த ஆப்பில் மட்டும். மித்தபடி வெளியில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த ஆப்பில் வந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடு வந்து கொடுப்பாங்க. ஸோ 1-2 ஆடு தான் வரும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டிவ் டச்சு. ஸோ அந்த அசிஸ்டிவ் டச்சுனா நீங்கள் ரீசெண்டாக பண்ணாலும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். நோட்டிஃபிகேஷன், ஃபேவரட்டு, ரீசெண்ட்டு, ஹோமு, கண்ட்ரோல் சென்டர், டிவைஸ் அதுமாதிரி சொல்லிட்டு நிறையா இருக்கும். அப்புறம் வந்து தீமு, ஹோம் பார், ஸ்க்ரோல் எஃபெக்ட். ஸோ அந்த நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணால் அந்த எஃபெக்ட் என்னென்ன வேணும், ஃபாண்ட் ஸ்டைல் என்னென்ன வேணும், இதெல்லாம் கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோவில் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நார்மல் ஆண்ட்ராய்டு மொபைலில் ஸோ எப்படி ஐஃபோனை பார்த்தா நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள். இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோர் அவைலபிள் தான். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோலாம் போகலான்றதா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு லைக், ஒரு ஷேர், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரிலாம் வீடியோஸ் போகலான்றதா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.